Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வால்யூம் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் நேம் பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இந்த லெசனில் இருக்கிற கம்ப்ளீட் 1 மார்க்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கீப் வாட்சிங். First question, the magnetic field at the center O of the following current loop is dash. So the answer is option A, mu naught I by 4R. Second one, an electron moves straight inside a charged parallel plate capacitor of the uniform charge density omega. The time taken by the electron to cross the parallel plate capacitor when the plates of the capacitor are kept under constant magnetic field of induction B vector is dash. So the answer is option D, sigma naught LB by sigma. Third one, the force experienced by a particle having mass m and charge q accelerated through a potential difference V when it's kept under perpendicular magnetic field B vector is dash. So the answer is option C, root of 2q B square V by m. Fourth one, a circular coil of radius 5 cm and 50 turns carries of current 3 ampere. The magnetic dipole moment of the coil is dash. ஸோ ஒரு சர்க்குலர் கோயிலில் பார்த்திங்கன்னா சர்க்குலர் கோயிலோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர். எத்தனை டேர்ன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 டேர்ன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 50 டேர்ன்ஸ்லேயும் கரண்ட் வந்திங்கன்னா 3 ஆம்பியர்ஸ் வந்து கரண்ட் வந்து அதில் இருக்குது. ஸோ இதில் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் a circular coil of radius 5 cm and 50 turns carries a current of 3 ampere. The magnetic dipole moment of the coil is 1.2 amp meter square. Fifth one, a thin insulated wire forms a plain spiral of n is equal to 100 tight turns carrying a current I is equal to 8 mA. The radii of inside and outside turns A is equal to 50 mm and B is equal to 100 mm respectively. The magnetic induction at the center of the spiral is dash. ஸோ தின்னான ஒரு ஒயர் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதை வந்து நல்லா வந்து பிளெயின் ஒயராக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்பைரலாக மாற்றுறோம். எத்தனை டேர்ன்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 100 டேர்ன்ஸ் இருக்குது. 100 டைட் டேர்ன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கரண்ட் வந்து அதில் பாஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா 8 மில்லி ஆம்பையர் தான் நம்ம அதில் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரேடியஸ் பார்த்திங்கன்னா இன்சைடில் இருக்கிற அந்த கோயிலுக்கு 50 எம்எம்மும் அவுட் சைடில் இருக்கிற டேர்ன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 100 எம்எம்மும் நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சென்டர் பார்ட்டில் எவ்வளோ இருக்கும், அந்த ஸ்பைரலோட சென்டர் பார்ட்டில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ a thin insulated wire forms a plain spiral of n is equal to 100 tight turns carrying a current I is equal to 8 milliampere. The radii of inside and outside turns A is equal to 50 mm and B is equal to 100 mm respectively. The magnetic induction at the center of the spiral is dash. So answer is B, 7 mu T. Sixth one, the 3 wires of equal length are bent into forms of loops. One of the loops is circle, another is semicircle and the third one is square. They are placed in a uniform magnetic field and same electric current is passed through them. Which of the following loop configuration will experience greater torque? ஸோ என்ன பண்ணுறோன்னா ஒரு 3 ஒயர் எடுத்துக்கிறோம். ஸோ அதை நம்ம வந்து எப்படி எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செமி சர்க்கிள், இன்னொன்று சர்க்கிள், இன்னொன்று வந்து ஸ்கொயராக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கரண்ட்டையும் வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது எதில் வந்து அதிகமான டார்க் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சிக்ஸ்த்து ஒன், 3 wires of equal length are bent in the form of loops. One of the loop is circle, another is semicircle and the third one is square. They are placed in a uniform magnetic field and the same electric current is passed through them. Which of the following loop configuration will experience greater torque? The answer is option A, circle. Seventh one, 2 identical coils each with n turns and radius r are placed
coaxially at a distance r as shown in the figure. If I is the current passing through the loops in the same direction, then the magnetic field at a point P, which is at exactly at r by 2 distance between two coils, is dash. So the answer is option B, 8n mu naught I by phi 3 by 2 r. Eighth one, a wire of length L carries a current I along the y direction and the magnetic field is given by B vector is equal to beta by root of 3 I cap plus j cap plus k cap t. The magnitude of Lorentz force acting on the wire is dash. So the answer is option A, root of 2 by root 3 BLL. Sorry, IL. Ninth one, a bar magnet of length L and magnetic moment M is equal to bent in the form of an arc as shown in the figure. The new magnetic dipole moment will be dash. So the answer is option B, 3 by pi m. Tenth one, a non-conducting charge ring of the charge q, mass m and radius r is rotated with constant angular speed omega. Find the ratio of its magnitude moment with angular momentum is dash. So the answer is option C, q by 2m. 11th one, the BH curve for the ferromagnetic material is shown in the figure. The material is placed inside a long solenoid which contains 1000 turn centimeter. The current that should be passed in the solenoid to demagnetize the ferromagnet completely is dash. So the answer is option B, 1.25 milliampere. Sorry. 12th one, two short bar magnets have magnetic moments 1.20 am square and 1 am square respectively. They are kept on the horizontal table parallel to each other with their north poles pointing towards the south. They have a common magnetic equator and are separated by a distance of 20.0 centimeter. The value of the resultant horizontal magnet induction at the midpoint O of the line joining their centers is components of the Earth's magnet. Induction is 3.6 into 10 to the power of minus 5 WBm power minus 2. So the answer is option C, 2.56 into 10 to the power of minus 4 WBm power minus 2. 13th one, the vertical component of Earth's magnetic field at a place is equal to the horizontal component. What is the value of angle of dip at this place? So the answer is option B, 45 degree. 14th one, a flat dielectric disc of radius r carries an excess charge on its surface. The surface charge density is sigma. The disc rotates about a perpendicular axis to its plane passing through the center with angular velocity omega. Find the magnitude of the torque on the disk if it's placed in a uniform magnetic field whose strength is B, which is directed perpendicular to axis of the rotation. So the answer is option D, 1 by 4 sigma omega pi br power 4. So next we move on to the 15th question. A simple pendulum with charged bob is oscillating with the time period t and let theta be the angular displacement. ஸோ ஒரு சிம்பிள் பெண்டுலத்தை வந்து நம்ம வந்து ஆஸ்லேட் பண்ண விடுறோம். ஸோ சார்ஜ் பாப் பார்த்திங்கன்னா சர்டென் டைம் பீரியடுக்கு அது ஆஸ்லேட் ஆகிட்டே இருக்குது. அதோட ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஆங்கிள் கொடுக்கல, ஆனால் சர்டென் தீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் இன் அ டிரெக்ஷன் perpendicular to the plane of the oscillation, then answer is both t and theta will remain the same. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 1 மார்க்ஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. பார்ட் 2 வீடியோவில் 2 மார்க்ஸ் அந்த ப்ரீஃப்லி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.